ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச சில வெஜிடபிள்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன், மஷ்ரூம், கேப்சிகம், இல்லைன்னா என்ன மாதிரி ப்ரோக்கலி, செரி டொமேட்டோஸ், இதில் எதை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவன் ஆலிவ்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கலி அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெல்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ, இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த பட்டரில் கொட்டி நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாஸ்தாவையும் முன்னாடியே நான் நல்லா சுட தண்ணியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து தண்ணியை வடித்து சைடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் கடாயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். ரொம்ப வேகணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஆக்சுவலி இதில் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு போட மறந்துட்டேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே நீங்கள் இந்த டைமில் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கடாயில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சாட்டே பண்ணாலே போதும். சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்தாவுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு அந்த வேகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தண்ணியில் இன்னும் கொஞ்சம் வேகும்னு சொல்லி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கடையில் மசாலாஸ் விற்கிறாங்க, ரெடிமேட் பாஸ்தா மசாலாஸ் விற்கிறாங்க. அந்த மசாலாவையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிராம் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 100 கிராம் நான் பாஸ்தா எடுத்ததுனால 15 கிராம்ஸ் இந்த மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மசாலா கட்டிக்கிச்சு அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாவும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானும் அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மில்க் ஆட் பண்ணதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா பால் சேர்த்துருக்கேன். ஸோ பால் நல்லா சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ பாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கலர தான் அது கொஞ்சம் நல்லா லூஸாக ஆகும். நீங்கள் கிளறாமல் இருந்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே பாஸ்தா பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் கிளற மாதிரி நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் ஃபுல் டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பாஸ்தாவை நான் ஆட் பண்ணிட்டேன். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாலோடு நல்லா மெல்ட் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்காமல் தீயாமல் வரும். ஸோ அதனால் கை கொஞ்சம் வலிக்கும் தான். பட் ஸ்டில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் மேக்கிங் பாஸ்தா. இப்படி தான் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு இதை விட ஈஸி மெத்தட் இருந்தாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடில் பாஸ்தா ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கிளற வேண்டியது தான். ஸோ நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. பாஸ்தா ஓரளவுக்கு இதுலேயே ஆல்ரெடி வெந்த பாஸ்தா தான். ஸோ நீங்கள் கிளந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். பால் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சுண்டி இந்த மாதிரி நல்லாவே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சீஸ் ஆட் பண்ணிட்டுமே நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும்.
ஸோ பாலுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், சீஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து அந்த அளவுக்கு ஆட் பண்ணல. நாங்கள் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஷீட்டில் இருக்கும் இல்லையா, சாண்ட்விச்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீஸ் தான். நீங்கள் வந்து மொசரல்லா சீஸ் வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் சீஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று மசாலாஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சீஸுமே நல்லா வந்து மெல்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெப்பர் போட்டு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் போட்டு நீங்கள் இறக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீஸுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எப்பவுமே ஃப்ளேம் வந்து கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் பாஸ்தா பண்ணும்போது. ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் தீயாமல் வரும். பாஸ்தா கொஞ்சம் தீஞ்சு அடி பிடிச்சாலுமே டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேம் மட்டும் எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ்தா வந்து நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஆரிகானோ வந்து போடுறோம் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸுமே வந்து போடுறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, ஹெல்தியான பாஸ்தா ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை விட உங்களுக்கு பெட்டராக பாஸ்தா செய்ய தெரியும்னாலும் அதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெசிபி மாதிரி எழுதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணதெல்லாம் காமிக்கல. ஏன்னா வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நான் வந்து அப்படியே வந்து நிறுத்திட்டேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை வந்து எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு. ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.